மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 3 விஷயத்துல முதல் விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, 7.5 சனி நடந்துட்டு இருக்குதே, 6ல குரு வந்து மறையறாரே அப்படின்னா நீங்க பயப்பட வேணாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி அடுத்த வருஷம் அப்படின்னாலும் வருத்தப்பட தேவையில்லை. ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிற முதல் விஷயம், 6ல குரு மறைஞ்சாலும் பார்க்கிற இடம் சூப்பரா முதல் பார்வையா 10வது இடத்தை பார்க்கிற முதல் விஷயமா மகர ராசிக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். வேலையில இருந்தா ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், நீங்க நினைச்ச இடத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு அற்புதமான சீட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பணத்தட்டுப்பாடு இருந்துச்சா அது எல்லாமும் இந்த 10 மாசத்துல சரியாகும். அதே மாதிரி ஏற்கனவே நல்லது செஞ்சு நான் கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா, நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்த 10 மாசத்துல உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதற்கு அடுத்தது 12வது இடத்தை குரு பார்க்கிறார். 12 குரு பார்க்கும்போது விரய செலவுகள் எல்லாமே சரியாகும். கடந்த 8 வருஷம் 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க பண்ண செலவுகள்லாம் உங்களால சொல்ல முடியாது. எதுக்கு செலவு பண்ணோம், ஏன் செலவு பண்ணோம், எதுக்காக வாழறோம்லாம் பல குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா? இனிமேல் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ண போறீங்க, சுபவரையும் பண்ண போறீங்க. 10 ரூபா பண்ண வேண்டிய செலவு 100 ரூபா பண்ணீங்க. இனிமேல் ஆண்டவன் புண்ணியத்தில் அதை நல்லதுக்கு செய்ய போறீங்க. மண் வாங்க போறீங்க, மனை வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ண போறீங்க, சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ண போறீங்க. கல்யாணம் பண்றேன், காது ஊத்துறேன், கிரகப்பிரவேசம் பண்றேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க பண்ண போறீங்க. 7.5 சனியில ஒரு பக்கம் கடவுள் பல சோதனைகளை கொடுத்தாரு, உங்களுக்கு மறுக்க முடியாது. ஆனா 2 குரு பார்க்கிறார். அப்ப செதஞ்சு போன குடும்பம்லாம் ஒன்று சேரும். 8 வருஷமா குடும்ப சுகமே இல்லைங்க. குடும்பத்துல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை. எதுக்குடா வாழறோம், எல்லாத்தையும் இழந்துட்டோமே, கடவுள் நம்மள ஏன் சோதிக்கிறாரு அப்படின்னு நினைச்செல்லாம் கஷ்டப்பட்டீங்கல்ல, அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாக போகுது. வர 10 மாசத்துல கண்டிப்பா ஆண்டவ புண்ணியத்துல உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதுல குடும்பத்துல நிம்மதி, குடும்பத்துல அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம், பணவரவு, வாக்கு வன்மை, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம், தடப்பட்ட காரியெல்லாம் தடை இல்லாமல் நடக்கிறது, இது எல்லாமும் மகர ராசிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதை மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.